பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். நல்ல கவனிங்க, திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி நெருங்கினாங்களா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்னா அற்புதத்துக்காக திரளான ஜனங்கள் நெருக்கினாங்க, அப்ப புசித்ததுனால நெருக்கினாங்க. ஆனால் இங்கே பாருங்க, they are very eager to learn the word of God, listen the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல அவ்வளோ தாகமாக இருந்தாங்க. இயேசுவை நெருக்கிறாங்க. அவர் பார்க்குறாரு, என்னடா இப்படி நெருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஒரு 2 போட் இருக்குது கடலில். கெனேசரத்து கடல். நீங்கள் உடனே அது பெருசு நினச்சிடாங்க, அது ஒரு ஏரி மாதிரி தான் இருக்கும், தண்ணிலாம் ஒன்றும் பெரிய பெரிய அலையெல்லாம் வராது. அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எப்பா இந்த படகை கொஞ்சம் நவுட்டி தண்ணிக்குள்ள தள்ளி விடு, நான் அங்கேருந்து பிரசங்கம் பண்ணணுன்னே போகிறவே அப்படின்னு சொல்லலை. ஏன்னா இவன் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கான், இரவு முழுவதும் கண் விழிச்சிருக்கிறான், தூங்கலை, பயங்கர பிரயாசம், எதுவுமே கிடைக்கல, ஒரு மீனோடு கிடைக்கல, நொந்து நூடுல்ஸ் ஆகி இப்போ வலையை அலசிட்டு இருக்கிறான். இவன்கிட்ட போய் கொஞ்சம் போட்டை தள்ளி போடுப்பா அப்படின்னு சொன்னால் அவன் கேட்பானா? நம்ம என்ன செய்வோமா? ஆனால் பேதுரு பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் உடனே என்ன செஞ்சான்? அவனுடைய படகை கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்போ திரளான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. இவன் என்ன செஞ்சான்? படகை கொடுத்தான். இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறவங்க தேவை. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் திரளான ஜனங்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசமான ஜனங்கள் வசனத்தை கேட்க ஆவலா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு படகை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் தேவை. தன்னிடத்தில் இருக்கிற பொருளை கொடுக்கறதுக்கு, காணிக்கை கொடுக்கறதுக்கு, அந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் தேவை. கர்த்தருக்காக கொடுக்கும்போது நிறைவாய் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் இது சொல்லும் போதே ஒரு சம்பவம் நேரத்தில் வருது. நானும் என்னுடைய மனைவியும் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போ ஆவியானவர் நாங்கள் திசையிலேருந்து இடையடிக்கு வந்திருக்கலாம், வேறு வழியில் நாங்கள் வாரோம். ஒரு ஊழியக்காரரை பார்க்கணுன்ட்டு, ஒரு வீடு தெரியாது, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, வாரம் கரண்ட் வேலை இல்லை. ஆனால் பாருங்கள், அது கர்த்தருடைய சித்தங்கிறனால கரெக்டாக அந்த ஊழியக்காரர் வராரு, இல்லாட்டா அவர் வீடை கண்டுபிடிக்க முடியாது நைட்டு. ஏன்னா 10:30 ஆகிட்டு, ஒரு வீடு கூட திறந்துருக்கல, யார்ட்டையும் விசாரிக்க முடியாது. அப்போது இவரே கூப்பிட்டு போகிறாரு. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஏதாவது இவருக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எண்ணம் வருது. பர்ஸை பார்த்தா பர்ஸில் ஒன்றுமே இல்லை, என்ன செய்ய? அப்போ என் ஒய்ஃபை பார்த்தா அவன் கையில் ஒரு மோதிரம் இருந்துச்சு, வளையல் இருந்துச்சு, தங்க வளையல் 1.5 பவுன், கிட்டத்தட்ட இப்போலாம் 60-65 ரூபா வேல்யூ. நான் அவட்ட கேட்டேன், இதை கொடுப்போமா அப்படின்னு, டக்குன்னு கலத்தி கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், அதன் பின்பு ஆண்டவர் நிறைவாக எங்களை ஆசீர்வதிச்சார். ஆமென். கர்த்தருக்காக கொடுக்குறவங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் விதைச்சா நிறைவான ஆசீர்வாதம், கொஞ்சம் இருப்போம், அதிகமாக விதைச்சா அதிகமான ஆசீர்வாதம், அதிகமாக இருப்போம். 2